அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்தின் 5வது வெள்ளிக்கிழமையாகிய இன்று இந்த செய்தியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்மையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் காட்டு தீக்கு இலக்கானது. பேரழிவை அந்த நகரம் சந்தித்தது. அதை குறித்து பல நபர்கள் பலவிதமான செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். சில போதகர்கள், ஏன் அருட்தந்தையர்கள் கூட கடவுளுடைய நாமம் அங்கே பழிக்கப்பட்டது, அதனால்தான் இந்த அழிவு என்று சொல்லி வெகுஜன ஊடகங்களிலே பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே கடவுள், விவிலிய கடவுள் பழி வாங்கக்கூடிய கடவுளா, தண்டிக்கக்கூடிய கடவுளா? நிச்சயமாக இல்லை. விவிலிய கடவுள் இரக்கம் மிகுந்தவர், அன்பு மிகுந்தவர், கருணை உள்ளவர். திருப்பாடல் 103:10 அழகாக சொல்கிறது, நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவதில்லை, நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிப்பதில்லை. எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகம் 33:11 நாம் வாசிக்கின்றோம், தீயோர் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக மனம் வருந்தி திருந்தி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று இறைவன் வெளிப்படுத்துகின்றார். இதற்கு ஆதாரமாக, அடித்தளமாக ஒரு செய்தியை பழைய ஏற்பாட்டின் 3 புத்தகங்களில் நாம் வாசிக்கின்றோம். எண்ணிக்கையாகமம், இணைச்சட்டம், யோசுவா புத்தகம். இந்த 3 புத்தகங்களிலும் அடைக்கல நகர் உருவாக்கம் என்பதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். எதற்காக இந்த அடைக்கல நகர்கள் எப்போது உருவாக்கப்பட்டது? இஸ்ராயேல் மக்கள் யோர்தான் ஆற்றை கடந்த பிறகு கானான் தேசத்திலே அவர்கள் வாழ ஆரம்பித்த போது ஆண்டவர் யோசுவாவின் வழியாக ஒரு செய்தியை சொல்கிறார். நீங்கள் நகரங்களை உருவாக்கும் பொழுது 6 அடைக்கல நகர்களை உருவாக்குங்கள். எதற்காக? ஒருவேளை யாராவது தவறுதலாக யாரையாவது ஒருவரை கொலை செய்து விட்டார் என்றால், வழக்கமாக இஸ்ராயேல் சட்டப்படி கொலை செய்யப்பட்டவருடைய நெருங்கிய உறவினர் யார் கொலை செய்தார்களோ அவர்களை கொலை செய்வதற்கான உரிமை உண்டு. அந்த ஒரு சூழலில் தவறுதலாக கொலை செய்தவர், எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல், திட்டமிடாமல் தவறுதலாக, ஒருவேளை ஒரு மரம் வெட்ட செல்லும் பொழுது கோடாரியை ஓங்கி வீசுகின்றார். இந்த கோடாரி கழண்டு அருகில் இருந்த ஒரு நபரை தாக்கி அதில் அவர் இறந்து போகின்றார். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த கொலை செய்தவர் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறவினரிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அடைக்கல நகர் நோக்கி ஓட வேண்டும். அடைக்கல் நகர் சென்று அவர் நகரத்தின் வெளியே நின்று கொண்டு தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்ல, அந்த நகர பெரியவர்கள் வெளியே வந்து அவரை நகருக்குள்ளாக அழைத்து செல்வார்கள். இப்படியாக அவர் அந்த பழி வாங்கக்கூடிய அவரிடமிருந்து பாதுகாக்கப்படுவார். அந்த ஆண்டின் தலைமை குரு இறக்கின்ற வரையிலும் அவர் அந்த நகரிலேயே பாதுகாப்போடு தங்கியிருப்பார். தலைமை குரு இறந்த பிறகு அவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு, எந்த இடத்திலிருந்து அவர் ஓடி வந்தாரோ அந்த இடத்திற்கு அவர் திரும்பி செல்லலாம். அன்புக்குள்ளே, இது கடவுள் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த தவக்காலமும் இதே செய்தியைத்தான் நமக்கு கொடுக்கிறது. அருமையான ஒரு பழைய திரைப்பட பாடல் அழகாக சொல்லும், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் என்று சொல்லி இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். நாம் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய உறவுகள் தவறு செய்யும் பொழுது எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம், எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம், அதை எப்படி நாம் அணுகுகின்றோம்? யாராவது ஒரு தவறு செய்யும் பொழுது இவர்கள் இப்படித்தான் என்று சொல்லி அவர்கள் மீது நாம் முத்திரை கொத்து விடுகின்றோம், அல்லது கடந்த கால காரியங்களை கொண்டு எதிர்காலத்திலும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று கணிக்கின்றோம். யாரோ தவறு செய்யும் போது எரிச்சல் அடைகின்றோம், கோபப்படுகின்றோம், ஏதோ நாம் தவறே செய்யாதவர்கள் போல. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்தில் நாம் ஒரு சின்ன பயிற்சியை மேற்கொள்வோம். நம்மோடு வாழக்கூடிய உறவுகள் ஏதாவது தவறுகள் செய்யும் போது அவர்கள் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் மீண்டும் புதிய வாழ்க்கையை நம்பிக்கையோடு துவங்குவதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம். God bless you all.